வெல்கம் டு எல்ஜிஎஸ் பார்வை யூடியூப் சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஆப் என்னென்னு பார்த்தீங்கன்னா BeLoveD ஆப் அப்படிங்கிறத பற்றி தான். இது வேறு ஒன்றும் கிடையாது, நம்ம கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, அந்த கிரிப்டோ கரன்சி மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு ஏர் ட்ராப் இது. சரிங்களா, ஏர் ட்ராப் அப்படிங்கிறது கிரிப்டோ கரன்சியாக வெளியில் வர்றதுக்கு முன்னாடி கிடைக்கக்கூடிய ஒரு காயின். இந்த காயின் நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்போ நம்மளுக்கு மார்க்கெட்டுக்கு வருதோ அந்த சமயம் நம்ம அதை சேல்ஸ் பண்ணி எக்ஸ்சேஞ்சில் கொடுத்து சேல்ஸ் பண்ணி நம்ம அமௌண்ட்டை வந்து மாற்றிக்கிடலாம். சரிங்களா, இப்போ இந்த BeLoveD ஆப் அப்படிங்கிற அப்ளிகேஷன் மூலமாக ஜாயின் பண்ணுற எல்லாருக்குமே $39 ஒர்த்தபுளான ஃப்ரீ ஏர்ட்ராப் வந்து கம்பெனி தர்றாங்க. சரிங்களா, ஸோ இந்த அப்ளிகேஷனுக்கான லிங்க் வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பரை கொடுத்துருக்குறேன், கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் ரெஃபரல் லிங்க்கு வந்து நான் அனுப்பிவிடுறேன். சரிங்களா, ஓகே. நம்மளுடைய ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணோம்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் நம்மளுக்கு டெய்லி என்ன ஒர்க் அப்படிங்கிறத பற்றி சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஆப் ஓப்பன் பண்ண உடனே கீழ் பகுதியில் பார்த்தீங்கன்னா ஹோம், இன்வெஸ்ட், போனஸ், ப்ளே அண்டு மோர்னு இருக்கு இல்லையா. போனஸ் அப்படிங்கிறத டச் பண்ணுங்கள். கீழே டெய்லி ரிவார்ட்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். Day 1, Day 2, Day 3 இந்த மாதிரி இருக்கும். கண்டினியூஸாக ஒரு 14 days நீங்கள் இதில் உங்களுடைய அட்டெண்டன்ஸ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காயினுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா மோர் தேன் 15 million. ஓகேங்களா, பட் இது என்னன்னு கேட்டிங்கன்னா ரெகுலராக டெய்லி பண்ணிடணும், ஒரு நாள் கூட ஸ்கிப் பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா, இந்த இது ஃபஸ்ட்டு ஒன். அடுத்தது மேலே பார்த்தீங்கன்னா சில டாஸ்க்லாம் கொடுத்துருப்பாங்க, BeLoveD ஆப் CEO அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டாஸ்க் எல்லாத்தையும் வரிசையாக கம்ப்ளீட் செய்யும் பொழுது உங்களுக்கு ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் கிட்டத்தட்ட 1,00,000 ஏர்ட்ராப் வந்து அவங்க கொடுக்குறாங்க. சரிங்களா, ஸோ டோட்டலாக வந்து இங்கே 6 டாஸ்க் இருக்குது. 6 டாஸ்க்கும் கம்ப்ளீட் பண்ணும் பொழுது இந்த மாதிரி க்ரீன் கலர் டிக்கு விழுகும். க்ரீன் கலர் டிக்கு விழுந்தால் மட்டும்தான் ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் 1 lakh காயின் வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஹோம் பேஜுக்கு வந்துட்டோம். இதில் மேலே PPH அதாவது ப்ராஃபிட் பெர் ஹவர் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா, அதனுடைய பர்பஸ் என்னன்னு நான் சொல்லிடுறேன். நம்ம இந்த ஸ்க்ரீனில் எங்கேயுமே தொடாமல் ஆட்டோமேட்டிக்காக ஏர்ட்ராப்பை ஜென்ரேட் பண்ணக்கூடியது தான் ப்ராஃபிட் பெர் ஹவர் அப்படிங்கிற பாயிண்டினுடைய அர்த்தம். பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு எனர்ஜி சிம்பிள் இருக்குது இல்லைங்களா, இது என்ன பர்பஸ்ன்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்த ஸ்க்ரீனில் எங்கேயாவது டச் பண்ணோம் அப்படின்னம்னா சம் பாயிண்ட் வந்து நம்மளுக்கு ஆட் ஆகிக்கிட்டே வரும். அந்த பாயிண்ட் ஆட் ஆகும் பொழுது எனர்ஜிங்கிறது குறையும். சரிங்களா, ஸோ எனர்ஜி லெவலை பொறுத்து தான் நம்ம மேனுவலாக இதில் வந்துட்டு ஏர்ட்ராப்பை அதிகப்படுத்த முடியும். அந்த பர்பஸ்க்காக எனர்ஜி. நெக்ஸ்ட்டு கீழே பூஸ்ட் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதை தொடுங்க. இதில் எனர்ஜி, ஃபுல் எனர்ஜி அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, இதை நம்ம தொட்டோம் அப்படின்னோம்னா இமீடியட்டாக இது வந்து நம்மளுக்கு ஃப்ரீ தான். இமீடியட்டாக இந்த எனர்ஜி பாயிண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு 970 இருந்தது, அதை தொட்ட உடனே 15,000 அப்படிங்கிறது இன்ஸ்டண்ட்டாக மாறிடும். ஸோ இன்ஸ்டண்ட்டாக மாறும்பொழுது நம்ம வந்து மேனுவலாக பண்ண விருப்பப்பட்டாலும் பண்ணிக்கிடலாம், குறைஞ்சாலும் அதை பற்றி பயப்படுங்கிற அவசியம் கிடையாது. சரிங்களா, அடுத்தது பூஸ்ட்டை ஏற்றி விட்றேன். டர்போ அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம மேனுவலாக இந்த காயினை தொடும் பொழுது எனர்ஜி லெவல் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். பட் டர்போ யூஸ் பண்ணோம் அப்படின்னம்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு உங்களுடைய எனர்ஜி லெவலை வந்து குறையவே விடாது. நீங்கள் எவ்வளோ தான் ஸ்பீடாக அடித்தாலும் அதனுடைய வேகங்கிறது குறையாது, நல்ல ஸ்பீடாக இருக்கும். நம்மளுக்கு எனர்ஜி லெவல் அதிகமாக இருக்க தான் ஏர்ட்ராப்பை நம்ம ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அடுத்தது மல்டி டேப் அப்படிங்கிறது நம்ம சில காயின் வந்து அவங்களுக்கு கொடுக்கும் பொழுது ஒரு டச்சுக்கு நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஏர்ட்ராப்பினுடைய எண்ணிக்கை ஒவ்வொரு முறையும் ஒரு பாயிண்ட்டுங்கிறது கூட்டிகிட்டே போகும். உதாரணத்துக்கு நான் சொல்லிடுறேன். இப்போ என்கிட்ட இந்த டிஸ்பிளேயில் எங்கேயா டச் பண்ணும்பொழுது எவ்வளோ பாயிண்ட் கிடைக்குதுன்னு பாருங்கள். 12 பாயிண்ட் கிடைக்குது. ஓகேங்களா,
பூஸ்ட் போகிறேன், மல்டி டேப். இதுக்காக நான் கொடுக்கக்கூடிய ஏர்ட்ராப்பினுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 2,04,800 யூஸ் பண்ணுறேன். 12 பாயிண்ட் வந்தது, கரெக்டுங்களா? இப்போ நான் டச் பண்ணுறேன், எவ்வளோ பாயிண்ட் வருதுன்னு பாருங்கள். 13 பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம மேனுவலாக டச் பண்ணும் பொழுது ஏர்ட்ராப்பினுடைய எண்ணிக்கை சிங்கிள் டச்சில் கிடைக்கக்கூடிய ஏர்ட்ராப்பினுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்திக்கிடலாம். அடுத்தது எனர்ஜி கெப்பாசிட்டி. இது என்ன பர்பஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கே இருக்கக்கூடிய எனர்ஜி லெவல் பார்த்திங்கன்னா, இப்போ 170 பார் 15,000 இருக்கு இல்லையா, அந்த 15,000ங்கிறத நம்மளுக்கு ஹையஸ்ட் எனர்ஜி லெவல். அதை இன்க்ரீஸ் பண்ணணும்னு விருப்பப்பட்டோம்னா பூஸ்ட்டுங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு கீழே எனர்ஜி கெப்பாசிட்டின்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணுறோம். இதுக்காக நான் 51,200 ஏர்ட்ராப்ஸ் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ யூஸ் பண்ணுறேன். முன்னாடி வந்துட்டு 15,000 அதாவது 15,000 இருந்தது. இப்போ அதனுடைய இது பாருங்கள் 16,500 மாறிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதனுடைய அளவு கூடும்போது நம்மளுக்கு மேனுவலாக பண்ண விருப்பப்படும்போது கிடைக்கக்கூடிய ஏர்ட்ராப்பினுடைய எண்ணிக்கை அதிகமாக கிடைக்கும். ஓகே, அதுக்கப்புறமா கீழே இன்வெஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா, அதை சூஸ் பண்ணுங்கள். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த பிபிஹெச்சினுடைய அளவு எவ்வளோ இருக்குது அதை பொறுத்து தான் நம்மளுக்கு ஏர்ட்ராப்புங்கிறது ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகும். சரிங்களா? இப்போ நான் இந்த ஸ்க்ரீனில் எங்கேயுமே டச் பண்ணலை, பட்டு ஆட்டோமேட்டிக்காக இந்த ஏர்ட்ராப்புங்கிறது அதிகமாகிக்கிட்டே போகுது இல்லைங்களா? ஸோ இந்த பர்பஸ்க்காக தான் இப்போ கரண்ட்டில் என்கிட்ட இருக்கக்கூடிய ப்ராஃபிட் பெர் ஹவர் 2,79,746. சரிங்களா? ஸோ நான் இப்போ வந்து அதை இன்வெஸ்ட்மெண்ட்டில் போகிறேன். மேலே பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட்டு, எக்ஸ்சேஞ்சு, லவ் வாலெட், டெக்ஸா, கிரிப்டோ கேஷ், இந்த மாதிரி நிறைய இருக்கும். நம்மளுக்கு இதில் ஏதாவது ஒரு ஹெட்டிங் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா எவ்வளோ காயின் கொடுத்தா நம்மளுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் பெர் ஹவர் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு எது பிடிச்சிருக்குதோ அதை வந்து நம்ம பை பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ டைம் டு ட்ராவல் இருக்குது. நெக்ஸ்ட்டு விர்ச்சுவல் மீட், இங்கே நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ சாம்பிள் சொல்கிறேன். இம்யூட்டபிள் மீட்டிங் ரெக்கார்ட் 20,000 ஏர்ட்ராப் நம்ம கொடுத்தோம்னா 1.7K ப்ராஃபிட் பெர் ஹவர். அதாவது 20,000 ஏர்ட்ராப் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் பொழுது ஒரு மணி நேரத்துக்கு 1,700 ஏர்ட்ராப் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? அதுதான் இங்கே வந்து மீன் பண்ணுறாங்க. இப்போ நான் இதை யூஸ் பண்ணுறேன். நல்லா பார்த்துக்குங்க. இங்கே என்னுடைய கரண்ட் ப்ராஃபிட் பெர் ஹவர் 2,79,746 யூஸ் பண்ணுறேன். 1.7 இதுக்கான 20,000 ஏர்ட்ராப் வந்து கொடுக்குறேன். இன்வெஸ்ட் 2,79,000 இருந்து இப்போ 81,000 மாறிடுச்சு. சரிங்களா? ஸோ இப்படி இந்த ப்ராஃபிட் பெர் ஹவரை அதிகப்படுத்தும் பொழுது என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு ஏர்ட்ராப்பு ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகக்கூடியது ஹை ஸ்பீடில் ஜென்ரேட் ஆகும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு போனஸ் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ப்ளே, இதில் டெய்லி வேர்டு கெஸ் அப்படின்னு ஒரு இது இருக்கும். அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பு அண்டு டெலகிராம் சேனல்லையும் கொடுத்துருவாங்க. அந்த இதில் என்ன வேர்டு கொடுத்துருக்காங்களோ அதை வந்து நம்ம இங்கே ஃபில் பண்ணணும். இன்றைக்கி நான் என்னோடது கம்ப்ளீட் பண்ணதுனால ஆல்ரெடி கிளைம்னு வருது. அதே மாதிரி ட்ரிவியா சேலஞ்ச், இதில் என்னென்னா ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, 4 ஆன்சரும் கொடுத்துருப்பாங்க. அதில் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்னு வச்சுக்கோங்களேன். அந்த 4 ஆன்சரில் எது கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறத வந்து நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ அதையும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அப்படி பண்ணும் பொழுது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு சேலஞ்சையும் நான் கம்ப்ளீட் பண்ணும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய ப்ராஃபிட் பெர் ஹவரில் 5,000 பாயிண்ட்டுங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பெர் டேக்கு வந்து 2 டாஸ்க்கு தராங்க. அது 2 டாஸ்க்கும் கரெக்டாக பண்ணும் பொழுது நமக்கு டோட்டலாக 10,000 ப்ராஃபிட் பெர் ஹவர் பாயிண்ட்ஸுங்கிறது கிடைக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து செட்டிங், இதில் நம்மளுடைய இன்வைட் லிங்க் இருக்குது. இந்த ஷேர் யுவர் இன்விடேஷன் லிங்க், இந்த இதை வந்து
நம்ம காப்பி பண்ணிக்கிட்டு வேறு யாருக்கும் ஷேர் பண்ணணும் அப்படின்னோம்னா வாட்ஸ்அப்போ ஃபேஸ்புக்கு எதுலனாலும் சரி அவங்களுக்கு அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிடலாம். அடுத்தது வந்து கீழே வந்து செட்டிங்கு, வைப்ரேட்டரு அண்டு சவுண்டு இந்த மாதிரி செட்டிங் பண்ணக்கூடியது தான் இருக்குது. ஸோ இதில் வந்து இவ்வளோ தான் ஒர்க்கு. இப்போ சிம்பிளாக நான் சொல்லிடுறேன். நம்மளுடைய ஆப்பை ஓப்பன் பண்ணோன்னே இந்த மாதிரி இருக்கும். டெய்லி போனஸ்குள்ளே போங்க, எவ்ரிடே டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணுங்கள், பேக் வந்துடுங்க. அப்பப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அப்படி பண்ணும் பொழுது தான் உங்களுக்கு ப்ராஃபிட் பெர் ஹவருங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். அதன் மூலமாக அதிகமான பாயிண்ட்ஸுங்கிறது கிடைக்கும். 3வது, ப்ளேயில் போயிட்டு டெய்லி 2 டாஸ்க் கொடுத்துருப்பாங்க, அதையும் கம்ப்ளீட் பண்ணுங்கள். ப்ராஃபிட் பெர் ஹவருங்கிறது இன்னும் அதிகமாகும். அடுத்தது பூஸ்ட் அப்படிங்கிறத சூஸ் பண்ணும் பொழுது இதில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆப்ஷன் இருக்குது. நமக்கு வேண்டிய எனர்ஜியை வந்து இன்ஸ்டண்ட்டாக அதிகப்படுத்துறதுக்கு ஃபுல் எனர்ஜி. டர்போ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஹை ஸ்பீடு. நம்ம எவ்வளோ தான் மேனுவலாக காயினை ஜென்ரேட் பண்ணாலும் அதை குறைய விடாமல் தடுக்கிறது டர்போ. மல்டி டேப், ஒரு டச்சுக்கு எத்தனை காயின் வேணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணக்கூடியது தான் மல்டி டேப். லாஸ்ட் ஒன்று வந்து எனர்ஜி கெப்பாசிட்டி. எனர்ஜி கெப்பாசிட்டியினுடைய அளவை அதிகப்படுத்துறதுக்கு இந்த எனர்ஜி கெப்பாசிட்டி யூஸ் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ தான். இது வரைக்கும் வீடியோவை பார்த்த அனைத்து உறவுகளுக்கும் நன்றி, வணக்கம்.